கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அருண்மொழிதேவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுகவிற்கு சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. சட்டமன்ற தேர்தல் பிரச்சார களம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே போட்டி போட்டுக்கொண்டு மக்களை சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் அதிமுகவிற்கு சாதகமான தொகுதிகள் வரிசையில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அருண்மொழிதேவனின் பக்கம் வெற்றி காற்று பலமாக வீசுவதாக சொல்கின்றனர். தொகுதி மக்கள் சிதம்பரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக, திமுக என மாறி மாறி இந்த இருபெரும் கட்சிகளே இதுவரை வெற்றி பெற்றிருக்கின்றன. அதிமுக மாவட்ட செயலாளர்களில் ஒருவரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவனுக்கும் திமுக வேட்பாளர் துரைக்கி சரவணனுக்குமான இந்த போட்டியில் அருண்மொழிதேவன் முந்துவதாக தெரிகிறது. கள நிலவரம்: கடந்த தேர்தலின் போது அதிமுக வேட்பாளர் அருண்மொழிதேவன் தன்னை எதிர்த்து நின்ற துரை சரவணனை படுதோல்வியடைய செய்திருந்தார். அதேபோல் இந்த முறையும் சரவணனுக்கு தொகுதி சாதகமாக இல்லை என்றே தெரிவிக்கின்றனர் தொகுதி மக்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெரும் நம்பிக்கைக்குரிய நபராக திகழ்ந்த அருண்மொழிதேவனுக்கு தொகுதி முழுக்க ஆதரவு அலை வீசுவதை பார்க்க முடிகிறது. நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் திறம்பட செயல்பட்டிருக்கும் அருண்மொழிதேவனுக்கு அதிமுகவினர் மட்டுமல்லாது பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் ஆதரவும் அதிகம் இருப்பதை பார்க்க முடிகிறது. சிதம்பரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய புவனகிரி திமுக வேட்பாளருமான சரவணனுக்கு புவனகிரியில் அவ்வளவு அறிமுகம் இல்லை என்றே தெரிவிக்கின்றனர். திமுக வேட்பாளர் சரவணனுக்கு சிதம்பரத்தில் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் புவனகிரியில் வாய்ப்பு இல்லை என்றே சொல்கின்றனர் வாக்காளர்கள். அருண்மொழிதேவன் தனது பதவிக்காலத்தில் தொகுதியின் வளர்ச்சிக்காக பல்வேறு வகையில் குரல் கொடுத்திருக்கிறார். புவனகிரி, வேப்பூர், ஸ்ரீமுஷ்ணம் ஆகிய பகுதிகளை தாலுகாவாக மாற்றிக் கொடுத்திருக்கிறார். சேத்தியாத்தோப்பு கிழக்கு பகுதி நிலக்கரி திட்டம் இவரது முயற்சியில்தான் தடுத்து நிறுத்தப்பட்டது. மேலும் வெள்ளாற்றில் தடுப்பணை வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார். நெய்வேலி நிலக்கரி நிலமெடுப்பு பிரச்சினைகளிலும் விவசாயிகளோடு நின்று போராடியிருக்கிறார். இப்படி பல்வேறு போராட்டங்களின் வழியாக புவனகிரி மக்களுக்கு நெருக்கமானவராக இருக்கும் அருண்மொழிதேவனுக்கே வெற்றி கிடைக்கும் என்கின்றனர் உள்ளூர்வாசிகள். மக்கள் தீர்ப்பு என்ன என்பது குறித்து தேர்தலுக்கு பிறகே தெரிய வரும்.